உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விலைவாசி உயர்ந்துள்ளது. ஒன்றிய நிதியமைச்சரின் ஒப்புதல் வாக்குமூலம். வரும் முன்னர் காக்க தெரியாத அரசு ஒன்றிய பாஜக அரசு. தக்க பரிகாரம், ஆக்கப்பூர்வ நடவடிக்கை உடனடியாக தேவை என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் ஸ்கேம் செய்வதா? தாவேக அரசுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியல் அல்ல, வாழ்வாதார பாதுகாப்பு என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை பற்றி முழுமையான செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து திராவிடர் கழகத்தின் சார்பில் வருகின்ற 31ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவாரூரில் நடைபெற இருக்கிறது. இது குறித்த செய்திகளும் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. தேர்தல் அரசியல் களத்தில் ஏற்பட்டுள்ள அடுத்தடுத்த திருப்பங்களால் அகில இந்திய அளவில் பாஜகவை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணியில் பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது. கூட்டணியில் இருந்து காங்கிரஸை வெளியேற்றிவிட்டு புதிய வியூகத்துடன் ஜூன் மாதம் மம்தா தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஆலோசனை நடத்த உள்ளதாக டெல்லி அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பன்னாட்டு சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வை சுட்டிக்காட்டி இந்தியாவில் கடந்த 10 நாட்களில் 4வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வுக்கு ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கீழடி அகழாய்வு முடிவுகள் தொடர்பாக இந்திய தொல்லியல் துறை கோரிய திருத்தங்களை மேற்கொள்ள தொல்லியல் கண்காணிப்பாளர் கி அமர்நாத் ராமகிருஷ்ணன் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை அமல்படுத்த வேண்டும் என ஜாக்டோ ஜியோ வலியுறுத்தியுள்ளது. பாகுபாடு இன்றி அனைத்து விவசாயிகளின் பயிர் கடன்களை முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் பாதிப்பின் வீரியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா கண்டத்திற்கே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.